வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இப்போ தான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா 11:20. நாங்கள் 2 பேரும் எந்திரிச்சது 11 மணிக்கு எந்திரிச்சோம். நான் எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வேலையாக போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. எனக்கு எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே முடிக்க போகிறேன்னே தெரில. பிகாஸ் நாளைக்கு நாங்கள் திருச்செந்தூர் போகிறோம். ஸோ அதனால் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். துணி, பெட்ஷீட்டு, ஸ்க்ரீனு எல்லாத்தையும் துவைக்கணும். இப்போ மார்னிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு வந்து குழந்தையோட எங்கள் ஊருக்கு வராங்க. அவங்கள போய் பார்க்கணும். டிமார்ட்டுக்கு போகணும். ஹேர் கட் பண்ண போகணும். ஸோ நிறைய வேலை இருக்குது. இதில் எதை பண்ண போகிறேன் எதை பண்ண போகிறது இல்லைன்னா எனக்கு தெரியல. ஸோ வாங்க என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாதாளத்துக்குள்ளே போயிட்டு வந்துக்கிறேன். அழுக்கு துணியை ஃபஸ்ட்டு வாஷிங் மிஷினில் போட்டோம்னா இன்னைக்கு வந்து ஒரு 4 டைம்ஸ் வாஷிங் மிஷின் போட போகிறேன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது. வா பெட்ரூம் போகலாம். பெட்ரூம் கண்ணா பின்னா இருப்பாங்க. இவர் வந்து இங்க ஜாலியா வேலை பார்த்துட்டு இருக்காரு. போகல நான் துணி துவைக்கிறேன். வாஷிங் மிஷின்ல எல்லாம் போட்டுடுறேன். துவைச்சதுக்கு அப்புறமா காய போட்டுடுறியா? ஓ பீஜா நீ போடு. இப்படிதான் சொல்லுவோம். போடுறோம். இது தலைவணி அறையை மட்டும் கழட்டி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ ஓரளவுக்கு ஃபில் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நீ ஒரு டம்ளர் பால் குடி. அதுக்கப்புறம் சித்தப்பாக்கு ஓட் மில்க் கொடுத்துடலாம். ஃப்ரிட்ஜில் இருந்து ஸ்ட்ராபெரி எடுத்துட்டு வந்துரு. ஸோ அங்கே வந்து உனக்கு பால் காயுதா? இந்த பக்கம் விட்டுறேன். இந்த பக்கம் எனக்கு ஏபிசி ஜூஸ் போட்டுடலாம். பால் பொங்குற போல வராது. நான் உசுன்னு அந்த திரும்பிடுவேன். ஏபிசி ஜூஸ்க்கு ஜலப்பி டீல் பண்ணி போட்டா எனக்கும் பசி வந்துடுச்சு. ஸோ இந்த ஜூஸ் குடித்தா கொஞ்சம் நேரம் வயிறு தாங்கும். இவளுக்கு வந்து இப்போ சாக்கோ வேணுமா? ஸோ இந்த ஹாட் சாக்லேட் வச்சுருப்பேன் எப்பவுமே நான். ஆனால் காலியாக போகுது இல்லை? ஆமாம், வாங்கிட்டு வந்துடலாம். இவளுக்கு வந்து ஹாட் சாக்லேட் ரெடி. இங்கே வைக்கிறேன். சித்தப்பா ஓட் மீல் பண்ணிடலாமா? இப்போ எங்கள் பால் கொதிச்சுட்டே இருக்குல்ல. இப்போ இந்த பால் கொதிச்சுட்டே இருக்கிறதுல இங்கே பாரு, இதில் வந்து சியா சீட்ஸும் சப்ஜா சீட்ஸையும் ஊற வச்சுருக்கேன். ஆமாம், நான் காலையிலே பார்த்தேன். இதை வந்து பாதி ஊற்றிடுவேன். இதில் மீதி பாதி நாளைக்கு யூஸ் பண்ணிப்பேன். இதில் ஊற்றிட்டேன்னா இது வந்து ரோல்டு ஓட்ஸு. இந்த ரோல்டு ஓட்ஸை ஒரு 1/4 கப் அளவுக்கு போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஓரளவுக்கு சிம்மு மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்து ஊறட்டும். நான் அதுக்குள்ளே எனக்கு ஜூஸுக்கு கட் பண்ணி போட்டுறேன். இப்போ ஆக்சுவலாக இதில் கொஞ்சமாக ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, கொஞ்சமாக பம்கின் சீடு, ஃபுல்லாக சாப் பண்ண ரெட் பனானா, உள்ளேயே மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி. அந்த ஓட் மீல் வந்து ரெடியாக இருக்குது. ஓட்ஸ் போட்டது ஸ்ட்ராபெரி கொஞ்சமாக. இப்போ நம்ம அப்படியே இந்த கார்னிஷிங்காக ஸ்ட்ராபெரிஸை ஃபுல்லாக போட்டு விட்ருவேன். நவ் ஓட் மீல் இஸ் ரெடி. ஸோ இது வந்து ஓட் மீல் ரெடி. அவங்களுக்கு இப்போ நம்ம ஓட் மீலை கொடுத்துட்டு எனக்கு ஏபிசி ஜூஸ் ரெடியாக இருக்குது. அவளுக்கு ஹாட் சாக்லேட் மில்க் வந்து ரெடியாக இருக்குது. நாங்கள் அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை கண்டினியூ பண்ணலாம். பாத்திரம் தேய்ச்சிங். கொஞ்சமாக பாத்திரம் இருக்குது. தேய்ச்சிட்டு லஞ்சுக்கு வந்து பாலக்கீரை பொரியல், முட்டை செய்ய போகிறேன். முட்டையை சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடு தொடங்கி போகிறேன். ஏன்னா முட்டை நிறைய இருக்குது, அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால செஞ்சு சாப்பிட்றலாம்.
அதே போல் தக்காளி தொக்கு பண்ணிடலான் இருக்கேன் சாதத்துக்கு. சாப்பிடுங்க, அதையே போதும். நான் கீரையிலே வச்சு சாப்பிட்ருவேன். தக்காளி தொக்கு பண்ண மாட்டேன். கீரை வச்சு சாப்பிட்டு தயிர் இருக்கு, தயிரில் சாப்பிட்டுருவேன். இப்போ பாத்திரத்தை தேய்ச்சி முடிச்சுட்டு அங்கே வாஷிங் மிஷின் ஓடி முடிச்சிருச்சு. கொஞ்சம் சட்டை வாங்க. 4 ரவுண்டு வாஷிங் மிஷின் போடணும். நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஓடி முடிஞ்சிருக்கு. நான் இப்போ அடுத்து போயிட்டு இன்னொரு கம்பளியே போடணும். ஸோ அப்படியே நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் இந்த பாத்திரத்தெல்லாம் விலைக்கு முடிச்சுட்டு வரேன். நேரம் கிளைமேட் டல்ல இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த செட்டை எடுத்துட்டு அடுத்த செட்டு போடணும். அதான் உங்கள் சித்தப்பாவை தான் எடுப்பேன்னு போகிறேன். துணி மட்டும் எடுத்துருவேன். அவர் போய் இதுவும் போட்டுட்டு வரணும். நான்லாம் போட மாட்டேன். ஓகேவா? இவ்வளோ பெரிய கம்பளியை போடுறதுக்கே நமக்கு ஒரு செட்டு ஃபுல்லாகிடும். இப்போ ஃபுல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இதில் எதுவும் போட முடியாது. ஏன்னா இப்போ நம்ம இதில் தண்ணி வேற ஊற்றுவோம்ல, அப்போ நல்லா வெயிட் ஆகிடும். நம்ம அடிஷ்னலாக போட்டால் நல்லா துவைக்காது. நல்லா லிக்விட் போட்டு ஃபஸ்ட்டு இந்த கம்பளி, அடுத்து இன்னொரு கம்பளி, அடுத்து பெட் ஸ்ப்ரெட்டு நிறைய இருக்கு. ஓகே, நம்ம இப்போ போய் சமைக்கலாமா? 4 முட்டை, தேங்காய், உப்பு போட்டால் தோல் நல்லா ஊறிடும். நான் உப்பு போட்டாச்சு. ஒரே ஒரு டாஸ்க்கு தான் இருக்கிறதுலே மெயின் டாஸ்க்கு. மிஸ்டர் பாலக்கீரை இருக்காங்க. பாலக்கீரையை வந்து ஃபுல்லாக கழுவிட்டு பொரியல் பண்ணிடலாம். ஈஸி ஜாப் தான். நம்ம 3 பேருக்கு நல்லா நிறைய கீரை பொரியல் வேணும்ல, அதனால 2 கட்டு கீரை போட்டால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் 2 பேரும் துணிக்காய போன கேப்பில் ரைஸ் வச்சுட்டேன். வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி கீரை பொரியலும் செஞ்சுட்டா நம்ம வேலை முடிஞ்சிச்சு. டைமாக போய் துணி மட்டும் காய போட்டு எடுத்துட்டு வந்துட்டு மடித்து வச்சுட்டு அப்புறம் என்ன வேலை இருக்கு? வீடு தொடச்சி கூட்டணுமா? ஒட்டை அடிக்கணும். எல்லாம் பண்ணலாம் சுரீக்ஷா, எல்லாம் பண்ணலாம். இவ்வளோ கீரை ஆக்சுவலாக எவ்வளோண்டு வரும்னு நினைக்கிறேன்? டவுலுண்டு தான் வரும். சுருங்கிடும் கீரை எல்லாம் எப்பவுமே. ஒரு வழியாக கீரை பொரியல் முடிய போது நல்லா தவுளும் கொஞ்சோண்டாகி போச்சு. நல்லா சூப்பராக தேங்காவெல்லாம் போட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். ஆனால் பொரியல்லாம் நல்லா தான் இருக்கும். ஒரு வழியாக ரைஸ் ஆச்சு, பொரியல் ஆச்சு, முட்டை, தயிர் இருக்குது, கருவேப்பிலை பொடி இருக்குது, நெய் இருக்குது. ஸோ சமைச்சு முடிச்சாச்சு. ஆஃப் பண்ணிடலாமா? இன்னும் நமக்கு இதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் மெயின் வேலையாக ஆரம்பிக்குது. வாங்க அதை போய் பார்க்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு ஹால்லலாம் உட்காந்து சாப்பிட முடியாது என்னால். ஸோ நம்ம பெட்ரூமில் ஏசி போட்டு விட்ருக்கேன், அங்கேயே போய் சாப்பிட்றோம். ஸோ கொஞ்சமாக முட்டை, கீரை, ஃபுல் கீரையும் சாப்பிட்றணும். சரி, நீ தயிர் சாப்பிட்றதுனாலும் சரி, பொடி நெய் சாப்பிட்றதுனாலும் சரி, எனக்கு கீரை மட்டும் நீ ஃபுல்லாக சாப்பிட்றணும். போட்டாச்சு, வாங்க சாப்பிடலாம். வந்து 3வது ரவுண்டுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த ரவுண்டு வெயிட்டா அவ்வளோதான். பெட்ஷீட்டே யூஸ் பண்ண மாட்டோம் போல. நைட்டு போத்திப்போம். ஆமாம், போத்தனா தான் எனக்கு தூக்கமே வருது. அந்த பெட்ஷீட்டையும் இதுலேயே போட்டுட்டா. எந்த பெட்ஷீட்? பெட் ஸ்ப்ரெட்டையும் 3 டைம் இன்னும் 1 மணி நேரம்லாம் என்னால் இருக்க முடியாது. இது போட்டு எடுத்துகிட்டு வந்துப்பேன். பெட் ஸ்ப்ரெட்டையும் இதுலேயே போட்டுட்டு, ஐயோப்பா கடவுளையே ஓடிடு, சத்தம் மட்டும் வந்துடாது. ஏன்னா இன்னொரு 1.5 மணி நேரம் என்னால் இருக்க முடியாது. இது ஓடி முடிக்க 1 hour ஆயிடுச்சு. சுதி, எந்த டைம்னாலும் நம்பலாம், வாஷிங் மிஷின் டைமை நம்ப கூடாது. இப்போ நம்ம காய போட்டு வந்துடலாமா?
பாரு அதுக்குள்ள. அவ்வளோ வேலை அடிக்குது. நல்ல வேலை இப்போ வந்தது சரியா போச்சுடி. துணியெல்லாம் வெளுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டோம். எஸ் மகளே, ஆக்சுவலாக இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கலான் இருக்கேன். என்னென்ன வேலை பார்த்துருக்கோன்னா, வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டாச்சு, எடுத்துகிட்டு ஒரு செட்டு எடுத்துகிட்டு இருந்துச்சு, ஒரு செட்டு காயுது, இன்னொரு செட்டு மட்டும் ஓடிட்டுருக்கு. அது ஓடி முடிக்கவே இன்னும் 1.5 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் வீடு துடைக்கிறத மட்டும் நாளைக்கு போஸ்ட்பான் பண்ணியிருக்கு. மற்றபடி மற்ற எல்லா வேலையுமே பெருசாக எந்த வேலையும் பண்ணல, ஆனால் ஃபுல் டே போன மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்து இதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி ஹேர் கட் பண்ணலாம் போனோம். அதை வந்து அடுத்த விலாகில் பார்த்துக்கலான்ட்டு, ஏன்னா இதுவே ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பை.